வணக்கம். இன்னைக்கு நம்ம யூனிட் 9 ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் அதை பத்தி பார்க்க போறோம். இப்போ ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் அப்படின்னா திருத்த பதிவு, பிழை திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாச்சும் நம்ம சம்ம போடுறோம், ஜேர்னல், லெட்ஜர் எல்லாம் போடுறோம். நம்ம போட்டதெல்லாம் சரியா அப்படின்னு பாக்குறப்போ ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றப்போ தெரியும். சிலது ஃபார்மேட் தப்பு பண்ணியிருப்போம், சிலது எழுதுறதுல தப்பு பண்ணியிருப்போம். சரி, அதெல்லாம் எப்படி கரெக்ஷன் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். சரி, இப்போ சிம்பிளா இதுல ஈஸியா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட், the following errors were detected before preparation of trial balance. ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி தான் இந்த எரர் பார்த்தாங்க. அப்போ லெட்ஜர்ல இந்த எரர் இருந்திருக்கு. சரிங்களா? அப்போ லெட்ஜரோட பேலன்ஸ் தான் எடுத்து ட்ரையல் பேலன்ஸ்ல போடுவோம். அப்போ ட்ரையல் பேலன்ஸ்க்கு முன்னாடி தான் பார்த்திருக்காங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் சேல்ஸ் புக்ல இஸ் அண்டர்காஸ்ட் பை ₹100. சேல்ஸ் புக்ல 100 ரூபாய் குறைவா இருக்கு அப்படின்றாங்க. எப்பவுமே சேல்ஸ்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜேர்னல்ல இருக்கிறத கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சேல்ஸ்னா கிரெடிட். அது கிரெடிட் சேல்ஸா இருந்தாலும் சரி, கேஷ் சேல்ஸா இருந்தாலும் சரி, நம்ம ரெண்டுமே கிரெடிட்ல தான் வைப்போம். சரிங்களா? இப்போ அண்டர் காஸ்ட்னா குறைவா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், குறைவா இருக்குன்னா திரும்பவும் கிரெடிட்டே வைக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ சேல்ஸ் புக் இஸ் அண்டர் காஸ்ட் பை ₹100. இதுக்கு ஆன்சர் சேல்ஸ் புக் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் ₹100. சொன்ன இல்லைங்களா? இப்போ கிரெடிட்னா கிரெடிட்ல தான் திரும்ப வைக்கணும். கம்மியா இருந்துச்சுன்னா, அதிகமா இருந்துச்சுன்னா ஆப்போசிட்ல வரணும். சரிங்களா? டெபிட்ல வரணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சு. குறைவா இருந்தா அது டெபிட்னா டெபிட், கிரெடிட்னா கிரெடிட்ல. அதிகமா இருந்துச்சுன்னா ஆப்போசிட்ல. அப்படி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். இப்போ சேல்ஸ் புக்கு கிரெடிட் தான் எப்பவுமேன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ கம்மியா இருந்துச்சுன்னா கிரெடிட் தான். சேல்ஸ் புக் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் ₹100 வச்சு அதை கரெக்ஷன் பண்ணிடலாம். அடுத்து, சேல்ஸ் புக் இஸ் ஓவர் காஸ்ட் பை ₹200. இப்பதான் சொன்னேன், சேல்ஸ் புக்ல அதிகமா இருக்கு. சேல்ஸ் அப்படின்னாலே கிரெடிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கிரெடிட்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன, டெபிட். அப்போ சேல்ஸ் புக் ஷுட் பி என்ன பண்ணணும், டெபிட்டட் ₹200. அதிகமா இருக்கிறத ஆப்போசிட்டா வச்சோம்னா அது ரெடியூஸ் ஆயிடும். சரிங்களா? அப்போ சேல்ஸ் புக் ஓவர் காஸ்ட் பை ₹200 என்ன பண்ணணும், டெபிட் வைக்கணும். சேல்ஸ் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் ₹200. இப்போ பர்ச்சேஸ் புக் இஸ் அண்டர் காஸ்ட் பை ₹300. அப்போ பர்ச்சேஸ் புக் குறைவா இருக்கு. பர்ச்சேஸ்ன்றது டெபிட். அப்ப என்ன செய்யணும், திரும்பவும் டெபிட்ல வைக்கணும். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் ₹300. அப்போ குறைவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், திரும்பவும் அதே அக்கௌண்ட்லயே டெபிட் வைக்கணும். சரிங்களா? அடுத்தது, பர்ச்சேஸ் புக் இஸ் ஓவர் காஸ்ட் பை ₹400. ஓவர் காஸ்ட்னா என்ன சொன்னா ஆப்போசிட்டா பண்ணணும். இப்போ பர்ச்சேசஸ் டெபிட். அப்ப என்ன பண்ணணும், அதை கிரெடிட் வைக்கணும். சரிங்களா? இப்போ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் ஷுட் பி credited ₹400. purchase account should be credited with ₹400. இந்த மாதிரி ஈஸியா கேட்கலாம். 3 மார்க்ல கேட்கலாம். சரிங்களா? அப்போ நம்ம 2 மார்க்லயும் கேட்கலாம். அப்போ நம்ம இதை தரவா பாத்துக்கலாம். இதே மாதிரி மெத்தட்ல இன்னொன்னு பார்ப்போம். errors were detected before preparation of trial balance, rectify them. Purchase return book is undercast by ₹500. இப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நம்ம என்ன பண்ணுவோம், ஜேர்னல்ல யோசிங்க. பர்ச்சேசஸ் டெபிட் வரும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட் வரும். இப்போ பர்ச்சேசஸ் பாத்தீங்கன்னா பொருள் உள்ள வரும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னா நம்ம வாங்கின பொருளை திருப்பியும் கொடுக்குறோம், அப்போ வெளியில போகும். இப்போ அதை என்ன பண்ணோம், கிரெடிட் வைக்கணும். சரிங்களா? அப்போ அண்டர் காஸ்ட்னா என்ன பண்ணணும், திரும்பவும் கிரெடிட்டே வைக்கணும். ஓவர் காஸ்ட்னா என்ன பண்ணணும், ஆப்போசிட்டா பண்ணணும். அத மாதிரியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னா என்ன, கிரெடிட்.
அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் இஸ் அண்டர் காஸ்ட் பை ₹500. அப்போ என்ன பண்ணணும்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் இஸ் should be credited ₹500. purchase return account should be credited with ₹500. அடுத்து purchase return book is overcast by ₹600. இப்போ purchase return credit ன்னு பார்த்துட்டோம். overcastனா oppositeல என்ன வரும்? debit. அப்போ purchase return account should be debited ₹600. செகண்ட் பாருங்க. ஓகேவா? அடுத்து சேல்ஸ் ரிட்டர்ன் புக் இஸ் அண்டர் காஸ்ட் பை ₹700. சேல்ஸ்னா கிரெடிட், பொருள் வந்து வெளியில போகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ சேல்ஸ் ரிட்டர்ன்னா நம்ம வித்த பொருள் திரும்ப வருது, ஏதோ ஃபால்ட் இருக்குன்னு எடுத்துட்டு வந்து கஸ்டமர் கொடுத்துறாரு. அப்போ அதை வந்து என்ன பண்ணிருக்கோம்? 700 வந்து குறைவா நம்ம அமௌண்ட்டை தப்பா எழுதியிருக்கோம். அப்போ இது வந்து நீங்க எரர்ஸ் ஆஃப் கமிஷன்ல ஏதாவது எக்ஸாம்பிள் கேட்டா கூட இதெல்லாம் எழுதலாம். சரிங்களா? இப்போ வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் புக் இஸ் அண்டர் காஸ்ட் பை ₹700. சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து டெபிட். நம்ம வித்த பொருள் திரும்ப உள்ள வருது. அப்ப எது உள்ள வருதோ அதை என்ன பண்ணணும்? டெபிட் வைக்கணும். சேல்ஸ் பண்ண பொருட்கள்ன்றது ஒரு அசெட். இப்போ உள்ள வர்றதுனால அதை டெபிட் வைக்கிறோம். அது வந்து குறைவா டெபிட் வச்சிருக்கோம். அப்ப திரும்பவும் என்ன பண்ணணும்? டெபிட் வைக்கணும். அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் புக் ஷுட் பி debited ₹700. தேர்ட் பாருங்க. சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் should be debited with ₹700. அடுத்து சேல்ஸ் ரிட்டர்ன் புக் இஸ் overcast by ₹800. இப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட், ஓவர்காஸ்ட் அதிகமா டெபிட் வச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணணும்? ஓவர்காஸ்ட்னா ஆப்போசிட் என்ன? கிரெடிட் வைக்கணும். அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் புக் should be credited ₹800. ஓவர்காஸ்ட் இந்த இடத்துல பாருங்க, சேல்ஸ் புக் இஸ் ஓவர்காஸ்டா இருக்கு. அப்போ வந்து கிரெடிட்டட் வரணும். கிரெடிட்டட் பை ₹800. The following errors were, third sum பார்க்கலாம். இன்னொரு sum. The following errors were deducted before preparation of trial balance. இது வந்து ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி தான் பார்த்திருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, the total of rent received account is carried forward ₹900 short. ரெண்ட் வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க, அதை வந்து எடுத்து எழுதுறப்போ 900 வந்து குறைவா எழுதிருக்காங்க. ஷார்ட் அப்படின்னாக்கா ஷார்டேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. குறைவா பதிவு பண்ணிருக்காங்க. அமௌண்ட் வந்து 900 வந்து கம்மியா பதிவு செஞ்சு, இப்போ வந்து 2000 அப்படின்னு இருக்குன்னா இவங்க வந்து 1100 தான் பதிவு செஞ்சிருக்காங்க. இப்ப 900 குறைவா இருக்கு. இப்ப ரெண்ட் ரிசீவ்டு அப்படின்னா என்ன? கிரெடிட் தான் இல்லைங்களா? எப்பவுமே ரெண்ட் ரிசீவ்டு, கெயின் அண்ட் ப்ராஃபிட்ஸ்லாம் என்ன வரும்? கிரெடிட்டட் அப்படின்னு நம்ம ரூல்ஸ்ல பார்த்துருக்கோம். அப்போ ரெண்ட் ரிசீவ்டு வந்து கிரெடிட்டட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா குறைவா இருக்குன்னா என்ன பண்ணணும்? திரும்பவும் கிரெடிட் தான் வைக்கணும். ரெண்ட் ரிசீவ்ட் இஸ் டு பி கிரெடிட்டட் வித் ₹900. அதே ஃபார்மேட் தான். குறைவா இருந்துச்சுன்னா அது டெபிட்னா டெபிட்லயே வைக்கிறீங்க, கிரெடிட்னா கிரெடிட்லயே வைக்கிறீங்க. அதிகமா இருந்துச்சுன்னா ஆப்போசிட்ல பண்றீங்க. சரிங்களா? இப்போ the total of rent received account is carried forward ₹1000 excess. ரெண்ட் ரிசீவ்ட் வந்து ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாத்தி, அதாவது ஜேர்னல்ல இருந்து லெட்ஜர் எடுத்து எழுதுறப்போ ₹1000 வந்து எக்ஸஸா எழுதிட்டு இருக்காங்க. எக்ஸஸ் என்ன பண்ணும்? ஆப்போசிட். அப்ப ரெண்ட் ரிசீவ்ட் வந்து கிரெடிட், அப்ப ஆப்போசிட் என்ன? டெபிட். அப்போ ரெண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் should be debited ₹1000. rent received account is to be debited with ₹1000. Third பாருங்க, the total of salary account is carried forward ₹1100 short. salary அப்படினாலே expenses, salary received அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம அது இன்கம் எடுத்துக்கலாம். இப்போ salary அப்படின்னா expenses are என்ன பண்ணணும்? debited. all expenses and losses are debited. இல்லைங்களா? அப்போ டெபிட்னா இல்ல ஷார்ட்டா இருக்கு, அப்ப என்ன பண்ணணும்? திரும்பவும் டெபிட் வைக்கணும்.
The salary account is to be debited rupees 1100. The total of salary account carried forward rupees 1200 excess. இப்போ salary accountல 1200 excess இருக்கா. excess இருந்தா என்ன பண்ணணும்? opposite வைக்கணும். அப்போ salary debit அப்போ opposite salary credit. அப்போ salary account should be credited rupees 1200. should be credited with rupees 1200. இந்த மாடல்ல கண்டிப்பா டெஃபினட்டா எக்ஸாம் வரும். நல்லா பாருங்க. நன்றி, வணக்கம்.